இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா BS6 ஜூபிட்டரில் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோலில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ காரு மற்ற வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி அது போல் ரன் ஆகி ஓட்டலாம். இப்போ வர வண்டிக்கு வந்து பெட்ரோல்லையும் ஓட்டலாம். அதே போல் எல்பிஜிக்குன்னு ஒரு கிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அந்த கிட்டை வந்து நம்ம இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணி இதை இப்போ பார்த்திங்கன்னா KR நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வந்து இந்த கிட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் இப்போ அந்த கிட்டு வந்து ஆர்டர் போட்டு அந்த கிட்டு வாங்கி நம்ம இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கிட்டர் வந்து ஃபுல்லாக பிரித்தாச்சு. அந்த கிட்டு ஃபிட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த கிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும். அதே போல் பேட்டரியோட வோல்ட் பார்த்திங்கன்னா கரெக்டான வோல்ட் இருக்கா அப்படின்றத தெளிவாக செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓபிடி கனெக்ட் பண்ணி ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்த்தோம். இதில் த வெஹிக்கிள் நோ ஃபால்ட்டுன்னு வந்துடுச்சு. அதே போல் எம்ஐ லைட் வந்து எரியுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே எம்ஐ லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ இந்த வண்டியில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிட்டை வந்து ஃபிட் பண்ணலாம். ட்ரபிள் கோடு பார்த்தீங்கன்னா அதிலே காமிக்கிறது. இதான் இன்ஜெக்டர் சரியில்லை, ரெண்டுத்துலேயுமே இதான் காமிக்கும். அந்த இது போட்டிங்கன்னா சரியாக போயிடும். சிலிண்டர் ஒன்று, இன்ஜெக்டர் சரியில்லை. அதனால் இது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கேன். ரிப்பீட் வண்டியில் மட்டும் இந்த மாதிரி வரும். நீங்கள் அந்த ட்ரபிள் கோடை போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது அந்த இது நான் சொன்னேன்ல, அது போட்டிங்கன்னா சரியாயிடும். புரியுதா? ஓகே. அந்த STFT மட்டும் பார்ப்போம். ப்ளஸில் ஃபுல்லாக எல்பிஜி ஃபிட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நிப்பில் பங்க்கில் போய் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெடியூசர். இதுதான் வந்து மொத்த கேஸை வந்து இன்ஜினுக்கு போகுதா அப்படின்ட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு ரெடியூசர். கேஸ் வந்து எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத இது ஒரு கண்ட்ரோலர் தான். இது வந்து எலக்ட்ரானிக் மூலிமா நமக்கு வந்து வண்டி ஷார்ட் ஆகிடுச்சு, பெட்ரோலில் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ்க்கு மாறுறதுக்கான இந்த வால்வு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்வு ஓப்பன் பண்ணி கேஸ் வந்து உள்ளே நமக்கு வந்து இன்ஜெக்டருக்கு தள்ளும். அதே போல் மேப் சென்சார் இதில் ஒன்று இருக்குது. இந்த மேப் சென்சாரில் வந்து இப்போ இதுலேருந்து ரெடியூசர்லேருந்து வெளியில் வர காற்றை கேஸை வந்து இது உள்ளே போகணுமா, எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத இந்த வேக்கம் செக்ஷன் பண்ணுறதை வச்சு நமக்கு வந்து இந்த மேப் சென்சார் மூலிமா எந்த அளவுக்கு நமக்கு கேஸ் வந்து இன்ஜெக்டருக்கு போகணும் அப்படின்றத இந்த மேப் சென்சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்டருக்கு போகுது. இப்போ இதுதான் மேப் சென்சார். இப்போ இந்த மேப் சென்சார்லேருந்து நமக்கு வந்து ஒரு லைன் வந்து டைரெக்டாக இன்ஜெக்டருக்கு வந்துடுது. இன்ஜெக்டர்லேருந்து மேனிஃபோல்டரில் ஒரு த்ரெட்டு போட்டு அதில் டைரெக்டாக கேஸ் வந்து போகிறதுக்கான மேனிஃபோல்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கேஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்டர் எந்த அளவுக்கு போகணும் வரணும் அப்படின்றத இந்த இன்ஜெக்டர் தான் ஓப்பன் பண்ணி எலக்ட்ரானிக் மூலிமா உருவாகும். இப்போ நம்ம BS6க்கு வந்து பெட்ரோல் எந்த அளவுக்கு போகிறது அப்படின்றது இந்த இன்ஜெக்டர். இது வந்து கேஸ் எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத ஒரு இன்ஜெக்டர். அதே போல் இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார். இந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத ஒரு சென்சார் இருக்குது. இதில் வந்து நமக்கு டெம்பரேச்சரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு UCMக்கு வந்து தகவல் போகும். இப்போ இந்த UCM பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். பேட்டரி பக்கத்தில். இப்போ இந்த மொத்த கண்ட்ரோலுக்கும் இவர் வந்து இந்த UCM வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த UCMலேருந்து தான் நமக்கு வந்து எல்லா தகவலும் வரும். இப்போ அந்த UCMல ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆன ஓபிடி கேபிள் இது வந்து நம்ம பைக்குக்கான அந்த பெட்ரோலுக்கு ஓபிடி கேபிள் இது வந்து இந்த BS6 அந்த எல்பிஜி கிட்டான ஓபிடி கேபிள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வண்டி எந்த அளவுக்கு இப்போ நம்ம எல்பிஜியில் ஓடணுமா பெட்ரோலில் ஓடணுமான்னு இதில் வந்து சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்சு இப்போ பெட்ரோலில் ஓடுது அப்படின்னா பெட்ரோலில் ரெடியில் இருக்குன்னா இந்த க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிளிங்கிங் இப்போ வண்டி ரன்னிங்கில் இருக்குது, கேஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து தொடர்ச்சியாக எரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் கேஸ் வந்து எந்த அளவுக்கு எல்பிஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இது ஒரு இண்டிகேஷன், ஃபியூல் இண்டிகேஷன். இப்போ நம்ம பெட்ரோல் எப்படி எந்த அளவுக்கு இண்டிகேஷன் இருக்கோ அதே போல் எல்பிஜி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு இண்டிகேஷன். இப்போ 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு 1க்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போய் எல்பிஜி ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்தது நம்ம எல்பிஜி வேணாம், நம்ம பெட்ரோல் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணி எல்பிஜி கிட்ட வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கான கேட்லாக் இப்போ இந்த வண்டியில் இப்போ சர்வீஸ் புக் மேனுவல் கொடுக்குற மாதிரி அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த மேனுவல் கேட்லாக்கு இப்போ இத்தனை பொருள் அதில் இருக்கும். இப்போ அந்த கிட்டு இப்போ எப்படின்னா மேப் சென்சார் எல்லாமே இதில் இருக்கும். இது டேங்க்கில் ஃபிட் பண்ணுறது, இது வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக கேட்லாக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டிஓவில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ அப்ரூவல் இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து நம்ம வந்து ஆர்டிஓ அப்ரூவல் வாங்கிக்கணும். என்ஹான்ஸ்மெண்ட் எல்பிஜிக்கான என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ ஆர்டிஓ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த க்ரீன் எல்பிஜியை வந்து நம்ம இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஓட்டுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட நேம் வந்து அதையும் ஃப்ரண்ட்டில் ஓட்டுற மாதிரி வரும். அது வரைக்கும் இது வந்து இது கம்பெனிலேருந்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடும். நம்ம வந்து அந்த ஆர்டிஓ சார்ஜஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி வரும். மற்ற எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எல்பிஜிலேருந்து ஃபில் பண்ண வந்திருக்கோம் டேங்க்கில். இதுக்கப்புறம் தான் ஆட்டோ கட் ஆப்ஷன் போடுங்க. ஆட்டோ ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுண்ணா